ஹலோ நம்ம குடும்பம். இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்றதுக்கான குழம்பு. ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பூண்டு ஒரு 10-15 பல், சிறு வெங்காயம் ஒரு 10 பல், கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும். அப்புறம் அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு தென் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு கிளறிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்படி நல்லா வதங்கியதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போடணும். போட்டுட்டு அதையும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வதங்கி ஒன்றோட ஒன்று சேர்ந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த டைமில் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறதுல தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடணும். ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு ஒரு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை அதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் வாசனையெல்லாம் போய் கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் எதாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. பூண்டு குழம்பு உண்மையிலே அதோட பெனிஃபிட் சொல்லவே வேண்டாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், டைஜஷன், மற்றபடி வாய் பிரச்சனை எல்லாவற்றுக்குமே சிறந்தது. ஸோ இது நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி குழம்பு சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.